தம்பி வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? என்ன சொல்லுப்பா. ராதாக்கா இல்லையா? ராதாக்கா இப்பதான் கூட்டு போனாங்க. எங்க? இல்ல காலையில தென்னை மரத்து கீழே நின்னுந்தா. அப்ப தலையில தேங்காய் விழுந்து மூக்கு வழியா வெளில வந்துருச்சுப்பா. இப்பதான் அள்ளி போட்டுட்டு கூண்டு போயிருக்காங்க அவங்க அம்மா. இல்லையே, எனக்கு நல்லா மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்களே. அதுதான் மெசேஜ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கீழே தென்னை மரத்துல நின்று தலைவாரிட்டு இருந்தாங்க. அது தேங்காய் ஊந்ததுல மூளை கலங்கி மூக்கு வழியா வந்துருச்சு. நான் வீட்டுல தான் இருக்கேன். அதான் சொல்றேன்ல, இப்பதான் கூட்டு போனாங்கப்பா. இப்பதான் கூட்டு போனாங்க, ஏத்தின்னு போனாங்க வண்டியில. எங்க தென்னை மரம் இருக்கு வீட்டுல? பின்னாடி பக்கம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சரியா? பின்னாடி பக்கம் இருக்கு. அக்காக்கு மூளைக்கு உள்ள வச்சு சர்ஜரி பண்ணி வரதுக்கே 1 வருஷம் என்ன நினைக்கிறேன். அதுவும் உன்னை மறந்துடுவாங்க அவங்க. ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்படி சொல்றீங்க? வேற எப்படிப்பா சொல்றது? இருக்கிறதா சொல்ற போது எனக்கே பாரு ஃபீலிங்கா இருக்கு. என்ன பண்றது, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா அக்கா, இதோ இருக்காங்க ராதாக்கா. ஏ ராதாக்கா இல்லப்பா, இது அவங்க தங்கச்சி. இது அங்கவை, இது சங்கவை. நீங்க லொகேஷன் அனுப்பிச்சதை நான் வந்துட்டேன். ஆனா அவர் கேட்டா இப்பதான் தலையிலிருந்து விழுந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயப்பா என்ன சொன்னேன், அது இவங்க இல்லப்பா, பக்கத்து வீட்டு பாட்டி. அவங்க தலையில தேங்காய் விழுந்துச்சு. தான் கேட்டேன் நான். மாமா எங்க மாமா ராதாக்கா தான் அப்படின்னு கேட்டேன். நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அம்மா சந்தோஷப்பட்டிருந்தாங்க. அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப இவர்கிட்ட கேட்டேன். நானே பயந்துட்டேக்கா, மூணுல வேற வெளியே வந்துருச்சு. உனக்கு எங்களெல்லாம் மறந்துடுவேன்.